ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஹை. ரொம்ப நாள் முன்னாடி இந்த போஸ்ட்டை நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் இந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதனால இந்த வீடியோல இது என்ன எக்ஸாம், யார் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இன்னும் இந்த எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை ரெகுலரா பார்க்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோக்ராம்ல பேசிக் லெவல் கான்செப்ட்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ஃபாரெக்ஸ் ட்ரேடர் ஆக்கிறதுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட்டை நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்க்கலாம். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டும் சேர்ந்து இந்த எக்ஸாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பொதுமக்கள் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின அவேர்னஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களோட ஃபைனான்சியல் லிட்ரஸி அதாவது நிதி கல்வி அறிவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த எக்ஸாமே அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தனி நபருக்கு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின பேசிக்கான நாலேஜும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கறதா அவங்களோட நோக்கமே. இந்த எக்ஸாம் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்தியன் ஃபைனான்சியல் மார்க்கெட்டை பத்தி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு வகையில நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வால்வ் ஆக போறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டென்ட் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பேசிக்கான நாலேஜ் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்றது மூலமா கிடைக்கும். இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கு ஏஜ் வைஸும் சரி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைஸும் சரி, எந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கிடையவே கிடையாது. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம எதுவும் பே பண்ண வேணாம். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் டோட்டலா இதுல நம்ம கிட்ட கேட்பாங்க. இந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சோ தப்பா ஆன்சர் பண்ணீங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. எக்ஸாமோட டோட்டல் டியூரேஷன் 60 மினிட்ஸ். இந்த 60 மினிட்ஸ் எப்படி கால்குலேட் ஆகணும், ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளவு டைம் அப்படின்னு கிடையாது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 60 மினிட்ஸ் டோட்டலா தான் பாத்தீங்கன்னா கவுண்ட் ஆகும். சோ அதனால ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இதுல சிம்பிளா இருக்கும், நீங்க படிச்ச உடனே வந்து அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு சில கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் தெளிவா படிச்சு பார்த்துட்டு நல்லா கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம பார்த்த உடனே ஓகே இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம போவோம். பட் அது மேபி வந்து தப்பா இருக்கலாம். அதனால முதல்ல கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து போதுமான டைமே இருக்கும். சரிங்களா, ஏன்னா நிறைய கொஸ்டின் சிம்பிளா தான் இருக்கும், உடனே படிச்சிடலாம், அதுக்கு ஆன்சரும் கொடுத்துடலாம். பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்க்குலாம் நிறைய டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பார்த்தே உங்களோட ஆன்சரை கொடுங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஸ்டடி மெட்டீரியலையும் பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு இருக்கு. அதுவும் பாஸ் ஆனீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சாஃப்ட் காப்பியா வந்துடும். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மெயிலுக்கும் வந்துடும், வெப்சைட்ல இருந்தும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமோட பாஸ் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50%, அதாவது 25 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாஸ் ஆகிடலாம். இந்த சர்டிபிகேட்டோட வேலிடிட்டி 2 வருஷம். ஒருவேளை இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு ரீசனால இதை ரீஷெட்யூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல கேன்சல் பண்ணிட்டு நீங்க அப்புறம் எழுதிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. பட் அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த எக்ஸாமுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த எக்ஸாமுக்காக. அண்ட் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. இந்த வெப்சைட்டோட டைரக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். நீங்க மொபைல் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா மொபைல்ல இருந்து தாராளமா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் தான். சோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம், அதுவும் ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் கொடுங்க. ரெண்டாவது உங்களோட மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டுல லிங்க் ஆகி இருக்கிறதா கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சிலர் வந்து உங்களோட பேரண்ட்ஸோட நம்பர் ஆதார் கார்டுல லிங்க் ஆகி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க உங்க நம்பர் கூட தாராளமா கொடுத்துக்கலாம். ஆனா ஆதார்ல லிங்க் ஆகி இருக்கிற மொபைல் நம்பர் கண்டிப்பா கையில இருக்கணும். ஏன்னா ஆதார் கார்டு நம்பரை பாத்தீங்கன்னா நம்ம வெரிஃபை பண்றப்ப அதுக்கு ஒரு ஓடிபி வரும். சோ அந்த ஓடிபி நம்ம போட்டு நம்மளோட ஆதார் கார்டு நம்பரை வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணணும். அடுத்தது நீங்க யூஸ் பண்ற மெயில் ஐடி, அதே மாதிரி நம்மளோட மெயில் ஐடியும் நம்ம வெரிஃபை பண்ணும். ஒன்ஸ் மெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் வெரிஃபை இமெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டீங்கன்னா தான் மெயில் ஐடி வெரிஃபை ஆகும். மெயில் ஐடி அண்ட் ஆதார் நம்பர் ரெண்டையுமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்டை இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட சிட்டி நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடுங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்ல சர்வீஸா என்ன மாதிரி அப்படின்றத போட்டுக்கோங்க. இல்ல ரிட்டையர்டு பர்சன்னா ரிட்டையர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா நாட் ஒர்க்கிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். முன்னாடியே நம்ம பார்த்தோம் இதுக்கு வந்து எந்த கிரைட்டீரியாவும் இல்ல அப்படின்னு அவங்க கிளியரா சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து
12th இல்ல டிப்ளமா அது 2 தான் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அதுக்கும் கம்மியா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணி தான் நீங்க கேட்கணும் இதுல எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத. அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத வீடியோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசியா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட மெயில் ஐடி அண்ட் ஆதார் கார்டு நம்பரை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த சப்மிட் பட்டன் எனேபிள் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த சப்மிட் பட்டனை கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த வெப்சைட்ல லாகின் பண்றதுக்கான கிரெடென்ஷியல்ஸ் அதாவது லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மெயில் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ நம்மளோட லாகின் ஐடி அப்படிங்கிறது நம்ம ரெஜிஸ்டர் பண்ண சேம் மெயில் ஐடி தான். பாஸ்வேர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் எக்ஸாம் பத்தின டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மெயிலே கொடுத்திருப்பாங்க. அது ஒரு தடவை டீடைல்டா படிச்சு பாத்துக்கோங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க கொடுத்திருக்க கேப்சாவை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த கேப்சா உங்களுக்கு புரியல அப்படின்னா வேற கேப்சா கூட நீங்க ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ லாகின் பண்ணலாம். உள்ள லாகின் பண்ண உடனே நமக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சோ எக்ஸாம் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டார்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ இங்கிலீஷ் ஹிந்தி 2 லாங்குவேஜ்ல நம்ம இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம். லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். பட் என்ன விஷயம்னா நீங்க இப்பதான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா 3 நாள் வெயிட் பண்ணணும். 3 நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் விண்டோ பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். அது வரைக்கும் நீங்க ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்டடி மெட்டீரியலை டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ற பேஜ் காட்டும். சோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில இருக்கும் மெட்டீரியல். உங்களுக்கு வேணா இதை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும். அண்ட் ஒரு வெப்சைட்டோட லிங்க்குமே கொடுத்திருப்பாங்க. அதுலயும் நிறைய பிளாக்ஸ் நம்மளுக்கு இருக்கு படிக்கிறதுக்கு. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு சில டைம் நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியல் பேஜ் ஓபன் பண்றப்ப டவுன்லோட் பண்றதுக்கான சிம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டாது. சோ இந்த டவுன்லோட் ஃபைலுக்கு நேரா ஒரு பிடிஎஃப் ஐகான் ஒரு டவுன்லோட் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டிவைஸ்ல வந்து டவுன்லோட் ஆகிரும். சோ இது ஒண்ணுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா இருக்காது. சரிங்களா? சோ அதுக்கு பதிலா வெப்சைட் கொடுத்திருப்பாங்க. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நம்ம அந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா அதே ஸ்டடி மெட்டீரியலுக்கான வேற ஒரு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கு. அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்ஸே இருக்கு. அந்த லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் புக்லெட் ஆன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இது வந்து இப்ப நான் கொடுத்திருக்க லிங்க்ல நீங்க வந்து மல்டிபிள் லாங்குவேஜ்ல இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிருக்கேன். பட் இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது லோட் ஆகிறதுக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். சோ கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டவுன்லோட் ஐகானை கொடுத்து நீங்க உங்களோட டிவைஸ்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் ஸ்டடி மெட்டீரியல் இதுதான் ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் புக்லெட் அப்படிங்கிறது. இது வந்து நீங்க லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிருக்கும். அப்படியே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதை ப்ரிப்பேர் பண்றப்போ அதாவது எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் புக்லெட்டை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் புக்லெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்ஸ் அந்த 2 பிடிஎஃப் மெட்டீரியலையும் நீங்க வந்து ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. சோ உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல இருக்கிற இந்த 3 ஆர்டிகல் தான் நீங்க படிக்கணும். சோ இதுல மோர் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சோ ஒன் பை ஒன்னா நீங்க அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. சோ இது எல்லாமே அப்படியே நீங்க ஒவ்வொன்னா கிளிக் பண்ண அடுத்தடுத்த பேஜஸ் வரும். இதுல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ இது வந்து அடிஷனல் நாலேஜ் மாதிரி தான். இதுல இருந்துமே இது ரிலேட்டடான क्वेश्चंसும் பாத்தீங்கன்னா அதுல கேட்பாங்க. சோ நீங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதையும் சேர்த்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமா ஈஸியா தான் இருக்கும். பட் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பிடிஎஃப்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களே பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ்ல ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பிரச்சனை இல்ல. 2 தடவை படிக்கிறது எப்படி இருந்தாலும் நல்லதுதான். எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிரும். ஆனா கண்டிப்பா 3 நாள் கழிச்சு உடனே நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதனால நல்லா டைம் எடுத்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து 6 மாசம் வரைக்கும் அந்த டைம்ல எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால நீங்க 1 வீக்கோ 1 மந்தோ கூட டைம் எடுத்து நல்லாவே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுலயே தெளிவா நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ 1-2 விஷயங்களை மட்டும் நான் இப்பவே சொல்லிடுறேன். ரைட் கிளிக் பண்ணக்கூடாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூ டேப் ஓபன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். நீங்க ஒரு 3 கொஸ்டினோ 4 கொஸ்டினோ தான் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மீதி கொஸ்டின்லாம் வராம எக்ஸாமே சப்மிட் ஆயிரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபெயில் ஆன மாதிரி தான் அது கணக்காகும். ஓகேங்களா? சோ அதனால எந்த ஒரு மால் பிராக்டிஸும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது வந்து நம்மளோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம். சரிங்களா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். டைம் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை எழுத போறீங்க. சரிங்களா? சோ இது டைம் பாஸ்க்கு பண்ற ஒரு விஷயம் இல்ல. அப்படி இருக்கிறப்போ நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்க. அந்த நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸாமினேஷன். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க. சோ அதுல உங்களோட ஸ்கோர் வச்சு தான் எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே உங்களோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சோ அதுலயே நீங்க எந்த क्वेश्चनல கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க எதெல்லாம் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத காட்டிரும். நீங்க வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா
சர்டிபிகேட்டும் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு மெயிலுக்கும் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டவுன்லோட் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஒரு பிடிஎஃப் சாஃப்ட் காப்பி தான் கொடுப்பாங்க, ஹார்ட் காப்பி எல்லாம் இருக்காது. ஒருவேளை அதுக்கப்புறம் எப்பயாவது உங்களோட ஸ்கோர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஆனா அதுல சரியான ஆன்சர் தப்பான ஆன்சர் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நம்மளோட மார்க் மட்டும் தான் அதுல இருக்கும். நம்ம பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் மெயில் வரல அப்படின்னா ஸ்பாம் மெயில போய் செக் பண்ணி பாருங்க. மேபி அந்த இடத்துல அந்த மெயில் இருக்கலாம். இல்ல அங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த மெயில் இல்ல, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா உங்களோட சப்போர்ட் டீமை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டிவைஸ்ல இருந்து வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். பட் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தப்ப இதை ரீஷெட்யூல் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு வராது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து 6 மாசம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சோ அதுக்குள்ள எப்ப நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்ப தாராளமா நம்ம இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அந்த 6 மாசத்துக்குள்ள நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா கூட அகைன் இந்த எக்ஸாமுக்கு நம்மளால ரீஅப்பியர் ஆக முடியும். அந்த 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருவேளை ஒரு பர்சன் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா தாராளமா அவங்க 6 மாசம் கழிச்சு, அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து 6 மாசத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க ரீஅப்பியர் ஆகலாம். இந்த சர்டிபிகேட்டை ரினியூவல் பண்ற ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். சோ 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் அந்த எக்ஸாம் நம்ம அட்டெண்ட் பண்றோம். பட் ஆனா அதே क्वेश्चन தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அப்ப நம்ம ஸ்டடி மெட்டீரியல் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது நியூ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அகைன் அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி அகைன் நம்ம வந்து இந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம். ஒருவேளை இந்த எக்ஸாமை நீங்க அட்டெண்ட் பண்றப்ப ஆக்சிடென்டலி வந்து உங்களுக்கு பாதியிலே வந்து ஸ்டாப் ஆகிருச்சு, இல்ல நீங்க வந்து எந்த விதமான ஒரு மால் பிராக்டிஸும் பண்ணல, பட் ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிருச்சு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா முதல்ல சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்க எது பண்ணாலுமே பாதியிலே நிப்பாட்டினாலும் சரி, இல்ல வந்து ரைட் கிளிக் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் ஆகிரும். நீங்க அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிட்டீங்க. ஏன்னா இது ஒரு டைம் மட்டும் தான் இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும். சோ அதை முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சிஸ்டம்ல திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்னு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அப்படி இல்லனா இந்த மெயில் ஐடிக்கு என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மெயில் போடுங்க. கண்டிப்பா உங்க சைடுல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அன்பிளாக் பண்ணி விடுவாங்க. நீங்க அகைன் அந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணலாம். இந்த ப்ராசஸ்ல நம்ம வந்து அடுத்த 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா சர்டிபிகேட் கிடைச்சிடும், 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வேணா திரும்ப அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். இல்ல நம்ம அந்த எக்ஸாம் பாஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஓகே அப்படி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து 6 மாசம் கழிச்சு திரும்ப அந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். பட் ஆனா இந்த இடத்துல நம்ம அதை ஃபுல்லா அட்டெண்டே பண்ணல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரப்ப நம்ம அந்த 6 மாசம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த எக்ஸாமினேஷன் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னாலோ, இல்ல இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னாலோ தாராளமா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இதான் எங்களோட நம்பர், எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா லாங்குவேஜ் இஷ்யூ தான். ஏன்னா வந்து ஸ்டடி மெட்டீரியல் இங்கிலீஷ்ல இருக்கு, சில ஸ்டடி மெட்டீரியல் வந்து தமிழ்ல இருக்கு. ஆனா எக்ஸாம் வந்து நம்ம இங்கிலீஷ்ல தான் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அது ஒண்ணு மட்டும் தான். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரெடியும் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நான் கொஞ்சம் புவரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். அதுல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கேட்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு இந்த எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. Until then, stay tuned.